அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த ஊடக ஒன்றுகூடலுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் குடும்ப ஆட்சியையும் ஜனநாயகத்துக்கு எதிரான அடக்குமுறை ஆட்சியையும் இந்த நாட்டிலே மேற்கொண்டு இருந்ததை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து மீண்டும் ஒரு ஜனநாயக ஆட்சியை மலரச் செய்து ஒரு நல்லாட்சியை உருவாக்கியிருக்கிறோம் என்று வீராப்பு பேசக்கூடிய இந்த அரசாங்கத்திலே சிறுபான்மை சமுதாயங்களுடைய உரிமைகள் கடந்த ஆட்சி காலங்களில் எப்படி பால்படுத்தப்பட்டனவோ, கண்டுகொள்ளாமல் விடப்பட்டனவோ அல்லது ஒடுக்கப்பட்டனவோ, அதே நிலை மீண்டும் இந்த நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய மைத்திரிபால அவர்களுடைய ஆட்சியிலும் தொடர்வதைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அது குறித்த ஒரு செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் பிரதானமான அம்சம் என்னவென்றால், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினால் இந்த மாதம் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கையிலே சிங்கள மொழியிலான ஒரு திருமறை குர்ஆனினுடைய மொழியாக்கம் வெளியீட்டு செய்யப்பட்டது. இந்த மொழியாக்க நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் இலங்கையிலே ஏராளமான மொழிகளிலே திருக்குர்ஆன் இருந்த போதிலும் சிங்கள மொழியிலே எளிய நடையிலே மாற்று மத அன்பர்கள் கூட புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே ஒரு திருமறை குர்ஆனுடைய மொழியாக்கம் இல்லாதது ஒரு பெரும் குறையாக இந்த நாட்டிலே இருந்து வந்தது. அந்த குறையை இல்லாமல் செய்து முஸ்லீம்கள் வேதமாக நம்பக்கூடிய இந்த திருமறை குர்ஆனுடைய செய்திகளை இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே ஒரு மத நல்லிணக்கத்தை, ஒரு ஐக்கியத்தை, சகோதரத்துவத்தை, புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இந்த திருமறை குர்ஆனை சிங்கள மொழியிலே மொழியாக்கம் செய்யக்கூடிய அந்த பணியிலே நம்முடைய அமைப்பு களமிறங்கியது. இந்த திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது எதனுடைய சிங்கள மொழியாக்கம் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆனினுடைய தமிழ் மொழியாக்கத்தினை இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே உள்ள பி ஜெயினுலாப்தீன் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய இஸ்தாபக தலைவராக இருந்த அந்த மார்க்க அறிஞரினால் அரபு மொழியிலே இருந்து தமிழுக்கு மிக எளிய நடையிலே மாற்று மத அன்பர்களும் புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே மொழியாக்கம் செய்யப்பட்டதுதான் அந்த தர்ஜுமா. தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த தர்ஜுமாவை காலத்தின் தேவை கருதி இந்த நாட்டினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சிங்கள மொழியிலே மொழிமாற்றம் செய்கின்ற பணியை நம்முடைய அமைப்பு மேற்கொண்டது. இந்த மொழியாக்கத்தினுடைய சொந்தக்காரரான பி ஜெயினுலாப்தீன் அவர்களைத்தான் இந்த சிங்கள மொழியிலான தர்ஜுமாவை வெளியிட்டு வைப்பதற்காக அந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். எனவே முதலாவதாக இந்த அழைப்பை பி ஜெயினுலாப்தீனுடைய வருகையைத்தான் நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய மார்தட்டக்கூடிய இந்த அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. பாதுகாப்புத்துறையினுடைய செயலாளர் அதை தடை செய்து ரத்து செய்திருக்கிறார் விசாவினை. அப்போ முதலாவதாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? பி ஜெயினுலாப்தீன் அவர்களுடைய விசாவினை பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகமாக இவருடைய வருகை அமையும் என்ற ஒரு நொண்டிச்சாட்டை காரணமாக குறிப்பிட்டு தடை செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பி ஜெயினுலாப்தீன் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவரா? அவருடைய வருகையானது, அவர் இந்த வைபவத்திலே கலந்து சிறப்பு அதிதியாக சிறப்பிப்பதானது, இந்த நாட்டு மக்களுக்கு அவருடைய வாயினால் 4 செய்திகளை தெரிவிப்பதானது, இலங்கை நாட்டினுடைய 30 ஆண்டுகால LTTE பயங்கரவாதத்தை அப்படியே துவம்சம் செய்த, அழித்து ஒழித்த இந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையுமா என்பதை முதலாவதாக நாம் கேள்வியாக முன்வைக்கிறோம். பொதுமக்களாகிய நீங்கள் இதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பி ஜெயினுலாப்தீன் என்பவர் யார்? இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே 1990 காலப்பகுதியிலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் வெடித்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பாபர் மசூதி இடிப்பு, அந்த மஸ்ஜிதுடைய பள்ளிவாசலுடைய தகர்ப்பை தொடர்ந்து அந்த தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட இந்தியா முழுவதும் பரவிய காட்டுத்தீயாக பரவிய
அந்த இனவாத கருத்துக்கள், கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட அந்த விடயங்கள், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே புரிந்துணர்வு அற்ற அந்த கலவரமான சூழ்நிலை, இந்த நிலையிலே தான், இந்த சந்தர்ப்பத்திலே தான் எந்த பி ஜைனுல் ஆப்தீன் அவர்களை இலங்கை நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு அவருடைய வருகை அச்சுறுத்தல் என்று ஒரு காரணத்தை குறிப்பிட்டு விசாவை ரத்து செய்தார்களோ இலங்கை பாதுகாப்பு செயலாளர், அந்த பி ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் தமிழ்நாட்டிலே உச்ச நிலையிலே இருந்த இந்த இரு இனங்களுக்கு இடையிலான கொந்தளிப்பு நிலையை சுமூக நிலைக்கு மாற்றுவதற்காக, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையில மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாலமாக திகழ்ந்தவர் தான் இந்த பிஜே என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர். இந்தியாவிலே ஏராளமான இஸ்லாமோர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிகளை நடாத்தி மாற்று மத சகோதரர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்களுடைய நடத்தைகள் குறித்தும் தீவிரவாதம் குறித்தும் எழுந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஆணித்தரமான அறிவுபூர்வமான ஆகான பதில்களை எடுத்து சொல்லி அந்த ஐயங்களை எல்லாம் களையகற்றி இரண்டு இனங்களுக்கு மத்தியில் உறவு பாலத்தை ஏற்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகித்தவர் இந்த பி ஜைனுல் ஆப்தீன் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே தீவிரவாதத்திற்கு எதிராக, அது ISIS ஆக இருக்கலாம், அல் காய்தாவாக இருக்கலாம், லஷ்கர் தய்யிபாவாக இருக்கலாம், இந்தியாவிலே பரவி இருக்கக்கூடிய பிற தீவிரவாத அமைப்புகளாக இருக்கலாம், யாரெல்லாம் ஆயுதம் ஏந்தி தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டார்களோ அந்த எல்லா அமைப்புகளுக்கு எதிராகவும் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே மார்க்க அறிஞர் இந்த பிஜே என்று சொல்லக்கூடிய அறிஞர் தான். இன்னும் சொல்ல போனால் இலங்கையிலே கடந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு தலையீடியாக இருந்தவர்கள் தான் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு. அந்த விடுதலை புலிகள் என்ற அமைப்பை இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அங்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு சார்பாக பேசிய போது தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக இந்த விடுதலை புலிகளை தமிழின் மக்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி விடுதலை புலிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் தீயாக பரப்பிய சந்தர்ப்பத்திலே ஒற்றை தலைவராக நின்று இந்த விடுதலை புலிகள் என்பவர்கள் இலங்கை நாட்டிலே பயங்கரவாதத்தை தான் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள், பொதுமக்களுக்கு எதிரான அமைப்பு, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய அமைப்பு, மனித நேயமுள்ள எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அவன் எந்த இனத்தவனை சேர்ந்தவனாயிருந்தாலும் விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகளை அங்கீகரிக்க கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒற்றை குரலை எழுப்பிய ஒரே தலைவர் தான் இந்த பி ஜைனுல் ஆப்தீன் என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அறிஞரின் ஊடாகத்தான் அவர் தமிழிலே மொழிமாற்றம் செய்த திருமறை குர்ஆனை காலத்தின் தேவை கருதி சிங்களத்திலே மொழியாக்கம் செய்து அவரினுடைய கைகளினாலேயே அதை வெளியிட்டு வைப்பதற்காக பிரதம அதிதியாக இலங்கைக்கு அழைக்கப்பட்டார். அதுவும் எந்த அடிப்படையில் அவர் அழைக்கப்பட்டார்? ஒருவரை வெளிநாட்டிலே இருந்து இலங்கை நாட்டுக்கு அழைப்பதாக இருந்தால் அதற்கு என்று விசா வழிமுறைகள் உள்ளன, சில நிர்வாக ஒழுங்குமுறைகள் உள்ளன. அந்த ஒழுங்குமுறைகளை அச்சொட்டாக பேணித்தான் அவருடைய விசாவை நாங்கள் பெற்றோம். குறிப்பாக சொல்ல போனால் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், முஸ்லிம் மத விவகார அமைச்சு, அதே போன்று இமிகிரேஷன் அனுமதி, இந்த மூன்று அனுமதிகளையும் முறையாக பெற்றுத்தான் பி ஜைனுல் ஆப்தீன் அவர்களுடைய விசா எங்களால் பெறப்பட்டது. பாதுகாப்பு துறையினுடைய உயர்மட்ட அதிகாரிகளுடன் பி ஜைனுல் ஆப்தீன் அவர்களுடைய இந்த வருகை குறித்தும் சிங்கள மொழியிலான தர்ஜுமா வெளியீட்டு நிகழ்வு குறித்தும் அந்த நிகழ்விலே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன, யார் யார் வருகை தர இருக்கிறார்கள், என்னென்ன தலைப்புகளிலே உரையாற்றப் போகிறார்கள், எத்தனை மணி முதல் எத்தனை மணி வரை அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்ற அத்தனை தகவல்களையும் அந்த பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏலவே சொல்லியிருக்கிறோம். அப்ப அவர்கள் அந்த நேரத்தில் எல்லாம் இது நல்ல காரியம்தான், இதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம், நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டு போங்கள் என்று அந்த அறிவுரையை தான் எங்களுக்கு வழங்கினார்கள். அப்ப கலாச்சார திணைக்களத்துடைய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இல்லையா என்று அந்த உறுதிமொழியை சான்றிதழை வழங்கக்கூடிய முஸ்லிம் மத விவகார அமைச்சினுடைய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்தினுடைய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இத்தனை சட்ட ரீதியான அந்த ஏற்பாடுகளுக்கு பின்னால்
முறையாக பெறப்பட்ட இந்த பி ஜெயினுலாப்தீன் அவர்களுடைய விசாவினை ஒரு பாதுகாப்பு செயலாளர் எப்படி ரத்து செய்ய முடியும்? அதுவும் என்ன காரணத்தை கூறி அவர் ரத்து செய்கிறார்? அவர் குறிப்பிடக்கூடிய ஒரே காரணம் என்ன? அவருடைய வருகையானது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். இது யாரு சொன்னா? உளவுத்துறை சொன்னதா? இந்த நாட்டினுடைய 30 ஆண்டு கால விடுதலை புலிகள் என்ற பயங்கரவாதத்தை துவம்சம் செய்த அந்த பாதுகாப்புத்துறை, அந்த இன்டெலிஜென்ட் குரூப்ஸ் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னார்களா என்றால் இல்லை. உளவுத்துறை குறிப்பிட்ட அறிக்கை பி ஜெயினுலாப்தீன் அவருடைய வருகையினால் இந்த நாட்டிற்கு எந்த தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை என்பதுதான். அப்ப யாருடைய பேச்சை கேட்டு இந்த விசா ரத்து செய்யப்பட்டது? அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், அசாத் சாலி போன்ற சில சில்லறை அரசியல்வாதிகள், அதே போன்று இந்த நாட்டிலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இலங்கை நாட்டு முஸ்லிம்களுடைய மார்க்க தலைமை பீடத்தின் சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் என்று மனப்பால் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் இன்னும் சிலரும் கோரிக்கை வைத்ததனால் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்பட்டது என்று ஒரு சாட்டுப்போக்கை சகட்டிமேனிக்கு சொல்கிறார். முதலாவதாக ஜம்மியத்துல் உலமா சபை எடுத்துக்கொண்டால் இவர்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்களுடைய, இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய ஏக பிரதிநிதிகள் அல்ல. இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மார்க்க ரீதியான, ஆன்மீக ரீதியான தலைமைத்துவத்தை வழங்குவதற்குரிய தகுதி அணுவின் முனையளவு கூட இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா திகழ வேண்டுமானால் இந்த நாட்டிலே உள்ள சகல இஸ்லாமிய அமைப்புகளையும் அவர்கள் அரவணைத்து செல்ல வேண்டும். அது தௌஹீத்வாதிகளாக இருக்கலாம், அதற்குள் இருக்கிற உட்பிரிவுகளாக இருக்கலாம், தப்லீகா இருக்கலாம், தரீக்காவா இருக்கலாம், இன்னொரு என்ன பிரிவுகளாக இருக்கலாம். அவர் அத்தனை பிரிவுகளையும் அத்தனை அமைப்புகளையும் அனைவருக்கும் உண்டான பொது தலைமை என்ற அடிப்படையிலே அரவணைத்து சென்றால் நீங்கள் முஸ்லிம்களுடைய ஏக பிரதிநிதி என்று சொல்லலாம். ஆனால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இந்த பணியை செய்கிறார்களா என்றால் இல்லை, ஒருபட்சமாக நடந்து கொள்கிறார்கள். தௌஹீத்வாதிகள் என்று வருகிற போது, எஸ்எல்டிஜே என்று வருகிற போது அவருடைய பார்வை நடுநிலை இங்கு தவறி போவதை பார்க்கிறோம். பல இடங்களிலே அவர்கள் இந்த ஒருதலை பட்சமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் சகோதரர் மௌலவி பி ஜெயினுலாப்தீன் அவர்களுடைய விசாவை ரத்து செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு செயலாளருக்கு இந்த ஜம்மியத்துல் உலமா கொடுத்த அந்த கோரிக்கை மனு. இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உண்மையிலேயே பி ஜெயினுலாப்தீன் அவர்களுடைய வருகையினால் தேசிய பாதுகாப்புக்கு முஸ்லிம்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இன பிரச்சினை, கலவரம் உண்டாகும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் நடுநிலைவாதிகளாயிருந்தால், அவர்கள் நியாயவான்களாயிருந்தால், எல்லா கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாட்டிலும் உடன்பாடு காணக்கூடிய சிந்தனையோடு அவர்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை அவர்கள் அழைத்திருக்க வேண்டும். அழைத்தார்களா? இல்லை. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தான் அவர்களுக்கு முதலாவதாக அழைப்பு விடுக்கிறது. சகோதரர் பிஜி அவர்களை நாங்கள் அழைக்க இருக்கிறோம், சிங்கள மொழியிலே ஒரு தர்ஜுமாவை வெளியிட இருக்கிறோம், அதற்கு ஒரு அதிதியாக வர இருக்கிறார். இது குறித்து அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவாகிய உங்களோடு ஒரு கலந்துரையாடலை வைப்பதற்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் விரும்புகிறது. அதற்கு திகதியும் நேரமும் தாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். பல விடுத்தம் கோரிக்கை வைத்தோம். நாளை தருகிறோம், மறுநாள் தருகிறோம், இப்போ தருகிறோம், இதோ தருகிறோம் என்று காலத்தை ஓட்ட விட்டார்களே தவிர கடைசியில விசாவையே ரத்து செய்யுமாறு அவர்கள் அங்கு மனு தாக்கல் செய்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்ன? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை பொறுத்தவரை பிஜே உடைய வருகையானது தேசிய அச்சுறுத்தலுக்கு குந்தகம் விளைவிக்கும் என்பதல்ல பிரச்சினை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சினை, சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்தால் அவர் ஒரு கொள்கைவாதி, திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த ஹதீதையும் ஏற்று பின்பற்றி அதன் அடிப்படையில் பிரச்சாரம் செய்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய உன்னத தலைவர். அந்த தலைவரை இந்த நாட்டுக்கு அனுமதித்தால் அவருடைய கருத்துக்கள்,
அவருடைய சிந்தனைகள் இந்த நாட்டிலே செல்வாக்கு பெறும். அப்ப கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுகின்ற முதுகலும் பெற்ற அந்த திராணியற்ற அந்த நிலைதான் அகில இலங்கை ஜம்மியத்து உலமாவினை இது போன்ற குறுக்கு வழியிலே தொடை நடுங்கித்தனமாக கோழைகளாக மாற்றி விசாவை ரத்து செய்வதற்கு அவர்களை தூண்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அகில இலங்கை ஜம்மியத் உலமா என்பது இந்த இடத்திலே தவறுவிட்டிருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்களுடைய ஏக பிரதிநிதிகள் அல்ல. அவர்கள் எல்லா அமைப்புகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. அவர்கள் ஒரு பக்க சார்பாக நடந்து கொள்கிறார்கள். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுகின்ற திராணியற்றவர்கள் என்பதை இந்த செயற்பாடு மூலம், இந்த கடிதம் மூலம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவது, இலங்கையிலே எத்தனையோ அமைப்பினர்கள் இருக்கிறார்கள். காதியானிகள், அகில இலங்கை ஜம்மியத் உலமா உட்பட ஒட்டுமொத்த முஸ்லிம் தலைவர்களும் இவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்று ஏகமானதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அப்ப காபியர்கள் என்று முடிவெடுக்கப்பட்ட அந்த காதியானிகள் எல்லாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய அத்வைதத்தை பேசக்கூடிய அப்துல் ரவுஃப் என்று காத்தாங்குடியில் இருக்கிறார். இப்படியான அமைப்பை சேர்ந்த காபியர்கள் என்று முர்த்தத்துகள் என்று அகில இலங்கை ஜம்மியத் உலமாவே ஃபத்வா கொடுத்த அந்த அமைப்பை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்தார்களா? அவர்கள் வந்தால் இந்த நாட்டிலே பிரச்சனை உண்டாகும் என்று கோரிக்கை வைத்தார்களா என்றால் எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஒட்டுமொத்த செயற்பாடும் இவர்கள் கருத்துக்கு அஞ்சக்கூடியவர்கள், சிந்தனைகளுக்கு அஞ்சக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த வகியை பின்பற்றுகின்றவர்களுடைய வாதங்களுக்கும் சிந்தனைகளுக்கு முன்னால் தங்களுடைய சம்பிரதாய பூர்வமான காலாகாலமாக காத்து கொண்டு வந்த அந்த சிந்தனைகளை, கருத்துக்களை, மௌட்டிகங்களை விவாத களத்திலே நிரூபிக்க திராணியற்றவர்கள். அந்த கோழைத்தனத்தை தான் இந்த பாதுகாப்பு செயலாளருக்கு அனுப்பிய கடிதம் எங்களுக்கு காட்டுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிடக்கூடிய செய்தி என்ன? அசாத் சாலி போன்ற அரசியல் தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். என்ன கோரிக்கை? பிஜே உடைய வருகையை தடுக்க வேண்டும். அசாத் சாலி முஸ்லிம்களுடைய ஏக தலைவர், பிரதிநிதி, அரசியல் தலைவர் என்று பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிடுகிறார். நாங்கள் கேட்கிறோம், இந்த அசாத் சாலி யார்? அவர் முஸ்லிம்களுடைய ஏக அரசியல் தலைவராக எப்போது மாறினார்? ஒரு மார்க்க அறிஞரை இவர் வருகை தந்தால் இனங்களுக்கிடையிலே மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை உண்டாகும் என்ற கருத்தை சொல்லுகின்ற அளவுக்கு மார்க்கத்தில் மூக்கை நுழைக்கின்ற அந்த அருகதை இந்த அசாத் சாலிக்கு உண்டா என்றால் இல்லை. அருகதை உண்டா இல்லையா என்பதை விட சொந்த வாழ்க்கையில் கூட அடுத்தவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு வந்து கள்ளத்தனமாக விபச்சார அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனால், ஒருவனால், ஒரு கேடுகட்ட அரசியல்வாதியினால் மார்க்கத்தை இவரை அழைத்தால் இனங்களுக்கிடையில் பிளவு ஏற்படும் என்ற அந்த செய்தியை எப்படி முன்வைக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த அசாத் சாலியார் சென்ற அரசாங்கத்திலே இந்தியாவிலே இருந்து வெளிவரக்கூடிய ஜூனியன் விகடன் என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரு பேட்டி வழங்குகிறார். நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டால் இலங்கையினுடைய முஸ்லிம் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை உருவாகும் அறிவித்தார். தேசிய பாதுகாப்புக்கு மிக அச்சுறுத்தலான ஒரு அறிக்கை அது. அந்த அறிக்கையை விட்டதனால் இலங்கையிலே அசாத் சாலி கைது செய்யப்பட்டார். அப்ப தேசிய பாதுகாப்புக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தலாக இருந்த அசாத் சாலி ஒரு ஆன்மீக தலைவரை, அதுவும் மதங்களுக்கிடையில், இனங்களுக்கிடையில் நல்லுறவை அமைக்கக்கூடிய பாலமாக திகழக்கூடிய மார்க்கறிஞர் பி ஜெயலலிதாவுடைய வருகையை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்வதானது கேலி கூத்தானது. அது அடிமட்ட முட்டாள்தனமானது. இதை பாதுகாப்பு செயலாளர் புரிந்திருக்க வேண்டும். அப்ப பாதுகாப்பு செயலாளரை பொறுத்த வரைக்கும் யார் முஸ்லிம்களுடைய தலைவர்? அசாத் சாலி தலைவரா? அவருக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அரசியல் களத்திலாவது ஒரு நிலைப்பாடு அவருக்கு உண்டா? தனக்கு தோதுவாக அரசியல் கட்சிகளையும் நிறங்களையும் அவ்வப்போது மாற்றக்கூடிய ஒரு பச்சோந்தி தான் இந்த அசாத் சாலி. அப்ப இப்படிப்பட்டவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதற்காக ஒருவருடைய சட்ட ரீதியாக பெறப்பட்ட ஒரு விசாவை ரத்து செய்கின்ற முடிவை பாதுகாப்பு செயலாளர் எடுக்கிறார் என்று சொன்னால் இது நல்லாட்சியா? அப்ப இதை நாங்கள் இரண்டாவது சொல்கிறோம். மூன்றாவதாக, இந்த பாதுகாப்பு செயலாளரை பொறுத்த வரைக்கும்
அவர் ஒப்பமிட்ட ஒரு கடிதம் முகநூட்களில் எல்லாம் வாட்ஸ்அப்புகளில் எல்லாம் தீயாக பரவியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அசாத் சாலியுடைய கட்சி ஒரு கோரிக்கை வைக்கிறது, பிஜேயுடைய வருகையை ரத்து செய்ய வேண்டும் என்று. அந்த பிஜேயுடைய வருகையை ரத்து செய்யுங்கள் என்ற அந்த குறிப்பை பாதுகாப்பு செயலாளர் அங்கு குறிப்பிடுகிறார். இது ஒரு இரகசியம் காக்க வேண்டிய கடிதமா இல்லையா? ஆனால் இரகசியம் காக்க வேண்டிய ஒரு கடிதம் எப்படி முகநூட்களிலும் வாட்ஸ்அப்புகளிலும் பரவிடப்பட்டது? அப்ப எந்த ஒரு பாதுகாப்பு உத்தரவாதமும் இல்லாத ஒரு அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு தங்களுக்கு தோதுவானவர்களுடைய, தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய, செல்வாக்கு உள்ளவர்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஏனையவர்களை எட்டி உதைக்கக்கூடிய, அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை தான் பாதுகாப்பு செயலாளர் எடுப்பார் என்று சொன்னால் இதை எப்படி நல்லாட்சி என்று சொல்ல முடியும்? கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே நிகழ்ந்த அந்த குடும்ப ஆட்சிக்கும் இந்த நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு நடத்தக்கூடிய இந்த மைத்திரிபால அவருடைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் சொல்ல போனால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று பாதுகாப்பு செயலாளர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு, அதற்கு ஒப்பமிட்டிருக்கிறாரு. பி ஜெயினுலாப்தீன் அவருடைய வருகையினால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த வகையிலே அச்சுறுத்தல் வரும் என்பதை அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அதை விளங்கப்படுத்துகிற அந்த வேலையை அவர் செய்தாரா? முதலாவதாக பிஜேயுடைய வருகை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று யார் சொல்ல வேண்டும்? முஸ்லிம்களுடைய மத விவகார அமைச்சு சொல்லியிருக்க வேண்டும், முஸ்லிம் திணைக்களம் சொல்லியிருக்க வேண்டும், முஸ்லிம்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த கேபினெட் அமைச்சர்மார்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஹக்கீம் சொன்னாரா? ரிஷாத் பதியுத்தீன் சொன்னாரா? இது போன்ற கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் யார் சொன்னா? அப்ப முஸ்லிம் தலைவர் என்பவர்கள் அவர்கள் தான் அரசியல் தலைவர்கள். ஆனால் அவர்களுடைய எந்த கோரிக்கைக்கும் செவிமடுக்காமல் ஓட்டு வங்கியே இல்லாத ஒழுக்க சீர்கேட்டிலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு பச்சோந்தி அரசியல்வாதியுடைய ஒரு அறிக்கையை சான்றாக எடுத்து ரத்து செய்கிறார் என்று சொன்னால் இது ஒரு கேலிக்கூத்தான ஒரு நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பு செயலாளருடைய இது போன்ற இந்த செயற்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய, இந்த செயற்பாடு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, நாம் எடுக்கக்கூடிய முடிவு, இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி என்பது இன்று ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இது ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத்துடைய இந்த நிகழ்ச்சி தடை, பிஜேயுடைய வருகை தடைப்பட்டது என்பதனால் நாம் சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. மைத்திரிபாலவுடைய ஆட்சியில நல்லாட்சி இல்லை, ஜனநாயகம் இல்லை என்ற கருத்து அவ்வப்போது பல ஊடகங்கள் ஊடாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அதனை இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விடயத்தில் கண்கூடாக கண்டுவிட்டோம். எனவே இங்கு நல்லாட்சி இல்லை, இங்கு தனக்கு தெரிந்த அதிகார வர்க்கத்தினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான், சர்வாதிகார ஆட்சி தான் செல்லுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதன் விளைவால் ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் இந்த நாட்டு அரசிடம் சில கோரிக்கைகளை வைக்கிறது. முதலாவது, எந்த அரசியல்வாதிகளுடைய, எந்த சில்லறைகளுடைய, எந்த ஒழுக்க கேடர்களுடைய, முஸ்லிம்களுடைய மார்க்க தலைமை பீடம் என்று மாறுதட்டி கொண்டு கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்து உலமாவினுடைய அறிக்கைகளை அடிப்படையாக வைத்து மௌலவி பி ஜெயினுலாப்தீன் அவருடைய வீசாவினை நீங்கள் ரத்து செய்தீர்களோ, அந்த பி ஜெயினுலாப்தீன் அவர்களை அரச அங்கீகாரத்தோடு அரச விருந்தினராக மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும், பாதுகாப்பு செயலாளர் ஏற்க வேண்டும், அதை எங்களுக்கு செய்து தர வேண்டும். இரண்டாவதாக, இந்த நாட்டினுடைய நல்லாட்சி நடத்துகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத்துக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த விவகாரத்திலே எஸ்எல்டிஜே எப்படியெல்லாம் சட்ட ரீதியாக நடந்திருக்கிறது, என்னவெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம், எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக நேரடியாக கலந்துரையாடக்கூடிய ஏற்பாடு பாதுகாப்பு செயலாளர் ஊடாக எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும். இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் செய்ய தவறினால், ஒன்று ஜனாதிபதியை சந்திக்க வைக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்ய மறுத்தால், அல்லது
சகோதரர் பிஜே அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து தரக்கூடிய அந்த அழைப்பை செய்யாமல் விட்டால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இது ஒரு சாதாரண அமைப்பு இல்லை. ஏதோ அரசியல் கட்சிகளை போன்று நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காளான் அல்ல. இது ஒரு மக்கள் பேரியக்கம். ஸ்ரீலங்கா முழுவதும் 80க்கு மேற்பட்ட கிளைகளை வைத்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய சமுதாய இயக்கம். வெளிநாடுகளில் கூட இதனுடைய கிளைகள் வியாபித்திருக்கக்கூடிய அளவுக்கு, அங்கத்தவர்கள் அதிகரித்திருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சமுதாய இயக்கம். இன்னும் சொல்ல போனால் வருடம் முழுவதும் 365 நாட்களும் பிரச்சாரத்தையே உயிர் மூச்சாக சுமந்து கொண்டு செயற்படக்கூடிய தொண்டர்களையும் ஊழியர்களையும் பிரச்சார பீரங்கிகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் இது. மக்களோடு மக்களாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய களப்பணியாற்றக்கூடிய இந்த அமைப்பின் இந்த ஜனநாயகத்துக்கு உட்பட்ட கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நல்லாட்சி கண்டுகொள்ளாமல் விடுமையானால் இந்த நல்லாட்சியை ஒழிப்பதற்காக, இந்த நாட்டிலே நல்லாட்சி இல்லை, அது பேரளவு ஆட்சி தான், அது மகிந்த உணி ஆட்சி தான், அது குடும்ப ஆட்சி தான், அரசியல் அதிகாரங்களுக்கு விலை போகக்கூடிய ஆட்சி தான், சில்லற எளியவர்களுக்கும் பலவீனர்களுக்கும் அடிமட்டத்தில் உள்ளவர்களுடைய உரிமைகளுக்கும் காது கொடுக்காத ஒரு ஆட்சி தான் என்ற அரசுக்கு எதிரான எதிர் பிரச்சாரத்தை நாங்கள் இமயமாக இந்த நாட்டிலே மூளை முழுக்கெல்லாம் சுமந்து செல்வோம். ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே இன்று நல்லாட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி மைத்திரிபால அவர்கள் சிறுபான்மையுடைய வாக்குகளை பெற்று அரசுக்கு வந்திருக்கிறார், ஆட்சிக்கு வந்திருக்கிறார், கதிரையில் அமர்ந்திருக்கிறார். சிறுபான்மையினருடைய ஆட்சி வாக்குகளை பெற்று அரசு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை, ஜனநாயக வழி போராட்டங்களை செவியேற்காவிட்டால் ஒரு மாற்று அரசியல் சக்தியை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். ஒரு அழுத்த சக்தியாக மாறுவோம். நாங்கள் வளமையாக எங்களுடைய அமைப்பு யாப்பிலே வைத்திருக்கிறோம். நாங்கள் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. நாங்கள் ஒரு ஆன்மீக அமைப்பு, மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு, சமுதாய தொண்டுகளை ஆற்றக்கூடிய ஒரு அமைப்பு, எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவிக்கரம் நேசக்கரம் நீட்டக்கூடிய அமைப்பு. இந்த ஆன்மீக அமைப்பின் உரிமைகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டால் இந்த நிலைதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு முழுவதும் ஏற்படும். அதனால் பாதிக்கப்பட போவது ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயம் என்ற அடிப்படையிலே நாங்கள் களமிறங்கி எங்களுடைய யாப்பு நிர்ணய சட்டத்தை மாற்றியமைத்து எதிர்காலத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி பிறழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு அரசியல் கட்சியாக எஸ்எல்டிஜே பரிணமிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் திறந்து வைக்க இருக்கிறோம். அந்த நிலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமானால், அத்தகைய ஒரு மக்கள் எழுச்சியை உங்களுடைய நல்லாட்சிக்கு எதிராக நாங்கள் உருவாக்காமல் இருக்க வேண்டுமானால் நாங்கள் வைக்கக்கூடிய இந்த 2 கோரிக்கைகளையும் நீங்கள் செய்து தர வேண்டும். ஜனாதிபதியை உடனடியாக சந்திக்கிற ஏற்பாட்டை செய்து தர வேண்டும். மௌலவி பி ஜெயலலிதா அவர்களை அரச விருந்தினராகவே இலங்கைக்கு அழைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய வழிவகைகளை செய்து தர வேண்டும். இந்த 2ஐயும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மூன்றாவதாக, இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட யாப்பின் அடிப்படையில் விரும்பியவர், விரும்பிய மதத்தை சார்ந்தவர், விரும்பிய இனத்தை சார்ந்தவர், தான் ஏற்றுக்கொண்ட, தான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய எந்த ஒரு கொள்கையையும், எந்த ஒரு சிந்தனையையும், எந்த ஒரு கோட்பாட்டையும் எந்த ஒரு இடத்திலும் சொல்லக்கூடிய உரிமை நாட்டு யாப்பு சட்டத்தில் இருக்கிறது, அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. விரும்பிய கருத்தை சொல்லலாம், அதை பிரச்சாரம் செய்யலாம், அதற்காக மக்களை ஒன்று கூட்டலாம், அந்த வழிபாடுகளை இந்த நாட்டிலே செய்யலாம். ஒவ்வொரு பிரஜைக்கும் உள்ள உரிமை அது. அந்த யாப்பு இலங்கை நாட்டு அரசியல் சாசன உரிமையை பாதுகாப்பு செயலாளர் இந்த இடத்திலே மீறி இருக்கிறார். முஸ்லிம் திணைக்களம், முஸ்லிம் மதவிகார அமைச்சு, குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்துடைய அத்தனை சட்ட ரீதியான அனுமதிக்கு பின்னாலும் யாரோ சில சில்லறைகள் சத்தம் போட்டதனால் இந்த விசாவை ரத்து செய்து அவர் முடிவை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அடிப்படை பிரஜைக்குரிய அரசியல் யாப்பு உரிமை இங்கு மீறப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை மீறலில் பாதுகாப்பு செயலாளர் ஈடுபட்டதனால் அவருக்கு எதிரான சட்ட ரீதியான ஜனநாயக வழிமுறைகளுக்கு உட்பட்டு அதற்கு அப்பால் செல்லாமல்
சாத்வீக ரீதியான அந்த போராட்டத்தை, சட்ட ரீதியான போராட்டத்தை எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இந்த நாட்டிலே முழு வீரியத்தோடு முன்னெடுக்கும் என்ற செய்தியையும் இந்த ஊடக அறிக்கை மூலம் சொல்லிக் கொள்கிறோம்.